ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு பாதகஸ்தானம் எது, பாதகாதிபதி யார் என்ற விவரத்தை பற்றிய பதிவு இது. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். ஜோதிட சாஸ்திரத்துல 12 லக்னங்களை ஸ்தரம், ஸ்திரம், உபயம் என்று 3 விதமா பிரிச்சிருக்காங்க. 4 லக்னங்கள் சர லக்னங்கள், 4 லக்னங்கள் ஸ்திர லக்னங்கள், 4 லக்னங்கள் உபய லக்னங்கள், உபய ராசிகள் இப்படி வச்சுக்கலாம். அதுல தனுசுல பிறந்தவங்களுக்கு அது உபய ராசி. எப்பவுமே இந்த ராசிக்கு இடத்துல 4 மூளை வீடுகள் உபய ராசி, உபய லக்னங்களை சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப தனுசில் ஒருவர் பிறந்தாலே அவர் உபய லக்னம், உபய ராசியில் பிறந்திருக்கான்னு அர்த்தம். தனுசு ராசி இருந்தா உபய ராசி, தனுசு லக்னமா இருந்தா உபய லக்னம். இந்த மாதிரி உபய லக்னங்கள் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், 7ஆம் அதிபதி பாதகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப தனுசு அப்படிங்கிற லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் என்பது மிதுனமாக வரும். மிதுனம் அவர்களுக்கு பாதகஸ்தானம். மிதுனத்திற்கு அதிபதி புதன் இந்த பிறவியில அவர்களுக்கு எல்லா விதமான பாதகத்தை செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா, அவருக்கு பேர்லயே பட்டம் பாருங்க, பாதகாதிபதி அப்படின்னா எல்லா பாதகத்தையும் செய்யக்கூடியவர் அவர்தான். நிறைய தடை தோல்விகள் அவர் சார்ந்த விஷயங்கள்ல, அவருடைய காரகத்துவங்கள்ல, அவர் நின்ற பாவத்தை, கூட சேர்ந்த கிரகங்களை, அந்த தனுசுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனத்துடைய தன்மைகள், இதெல்லாமே பாதகமாக அந்த பிறவியில் அந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு செயல்படும். அப்ப பாதகம் என்றாலே தடை, தாமதம். எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா அடைய முடியாது. நிறைய போராட்டத்துக்கு பின் தான் அந்த விஷயத்தை அவங்களால அடைய முடியும். உதாரணமாக இப்ப மிதுனம் அப்படிங்கிறது தனுசுக்கு 7ஆம் இடமா வருது. அப்ப 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம், களத்திரஸ்தானம். அது போக அது கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை தரக்கூடிய இடம், நண்பர்களை சொல்லக்கூடிய இடம், வாடிக்கையாளரை சொல்லக்கூடிய இடம். இப்படி 7ஆம் பாவத்துக்கு நிறைய காரணத்தோடு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம எடுத்துக்கலாம். இந்த விஷயங்கள் இவர்களுக்கு பாதகமாகும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கு அவர்கள் போராடித்து அதை அடைய வேண்டியது இருக்கு. எளிமையான ஒரு விஷயமாக அவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. இப்ப திருமணம் தனுசில் பிறந்தவர்களுக்கு 30 வயசு 35 வயசு கூட நடக்காம இருக்கு, அனுபவத்துல பாக்குறோம். ஏன்னா அங்க 7ஆம் இடம் பாதகமா இருக்கு அப்படிங்கறதுனால. ஒருவேளை குரு பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு அந்த பாதகாதிபதிக்கு இருந்தால் அது ஒரு சிலருக்கு சீக்கிரமாக அந்த தன்மைகள் கிடைச்சிரும். இந்த குரு பார்வைக்கு ஒரு பலம் இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை என்றாலும் பெரும்பாலான உபய லக்னங்களுக்கு திருமண வாழ்க்கை தாமதமே. அப்ப இந்த மாதிரி திருமண விஷயத்துல ஒரு கூட்டு தொழில் செய்யறாங்க அப்படின்னா, அந்த கூட்டு தொழில அவர்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்போட பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப்பை தொடர முடியாத நிலைகள், அதுல நஷ்டங்கள், தோல்விகள் இதெல்லாம் ஏற்படுது. வாடிக்கையாளர்கள் இவர்களுக்கு சிறப்பாக அமைவதில்லை. இவர்கள் ஒரு தொழில் செய்யறாங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா, அதுக்கு தேவையான வாடிக்கையாளர்களுக்கு இவர்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, நல்ல வாடிக்கையாளர் அமைவதில்லை. இப்படி அந்த 7ஆம் பாவத்துடைய தன்மைகள் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாதகத்தை செய்துட்டே இருக்கு இந்த தனுசு லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு. அப்ப புதன் பாதகாதிபதி அப்படின்னா, புதன் திசை வரும் காலம் அப்படிங்களுக்கு இருந்தா அந்த 17 வருஷம் புதன் திசை என்பது பாதகாதிபதி தசையாக வாழ்க்கையில் நிறைய தோல்வி தடைகளை சந்திக்கிறாங்க. தனுசு லக்னத்துக்கு புதனே 7, 10 கூடையவரா வருவார். 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கை, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்ப அந்த புதன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றதுனால, அவரே பாதகாதிபதி ஆகுறதுனால தொழிலையும் நிறைய தடை தோல்விகளை அந்த காலத்துல சந்திக்கிறாங்க. இந்த 17 வருஷம் புதன் திசை வரும் காலம் அவர்களுக்கு இருந்தா, தனுசுல பிறந்த எல்லாருக்குமே புதன் திசை வருமானம் அப்படி வராது. ஒரு சில நட்சத்திரத்தின் அடிப்படையில புதன் திசை வரும். இப்போ அவர்கள் புதனுடைய தசை வருது அப்படின்னா, புதனுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தா முதல் திசையாக புதன் திசை வரும். ஒருவர் சனியுடைய நட்சத்திரங்கள் பிறந்திருக்காருன்னா 2வது திசையாக புதன் திசை வரும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதில் பிறந்திருந்தால் 2வது புதன் திசை வரும். முதல் சனி திசை, 2வது புதன் திசை. ஒருவர் குருவுடைய நட்சத்திரங்கள் பிறந்திருக்காருன்னா 3வது புதன் திசை வரும். இப்ப குரு நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டா புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இதில் பிறந்தவங்களுக்கு முதல் குரு திசை ஒரு 10 வருஷம் அப்படி வச்சுட்டோம்னா, 2வது சனி திசை ஒரு 19 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 29, 30 வயசு, 39 வயசு, 35 வயசுல இவர்களுக்கு புதன் திசை ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காலகட்டத்துல புதன் திசை வரும் காலம். திருமண காலங்கள் ஒரு 25 வயசுல புதன் திசை வருதுன்னா, திருமணத்துக்காக நிறைய எஃபோர்ட் போட்டாலும் திருமண வாழ்க்கை சீக்கிரம் கிடைப்பதில்லை. இது மாதிரி உபய லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு
7ஆம் இடம் பாதகமா வரும்போது அவர்களுக்கு இந்த புதன் திசை வரும் காலம் தனுசுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அந்த திசை காலங்கள்ல பாதகாதிபதியுடைய தன்மையை சரி செய்து அதற்கான எளிய வழிபாடுகள் செய்து நிறைய வெற்றிகளை அடையலாம். அதே மாதிரி புதன் தசை வரவே இல்லை இந்த பிறவில அப்படின்னாலும் புதனுடைய புத்தி காலங்கள் வரும். எல்லா திசையிலையும் புதன் புத்தி வரும். எந்த திசை நடந்தாலும் புதன் புத்தின்னு ஒரு பாட்டு வரத்தான் செய்யும். அந்த ஒரு புதன் புத்தி காலங்கள்ல அந்த திசை புத்தி காலங்கள்ல அவர்களுக்கு அந்த பாதகத்தை புதன் செய்வார். இப்ப புதனுடைய காரகத்துவங்கள் எடுத்துட்டீங்கன்னா நண்பர்கள், புதன் வந்து நண்பர்களை குறிக்கூடிய கிரகம். அதே மாதிரி புதன் வந்து காதலை குறிக்கூடிய கிரகம். இந்த மாதிரி காதல் விவகாரங்களை போய் மாட்டிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில அதுல பிரச்சனையை சந்திக்கிறாங்க. புதன் வங்கி, அதாவது வங்கி சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கியில லோன் வாங்கி அதை கட்ட முடியாம அதுல பிரச்சனை ஆகுறது. அப்ப அது மாதிரி பத்திரம், டாக்குமெண்ட், இதுல எல்லாம் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் பிரச்சனைகள் வருது. ஒரு பத்திரத்துல பிழை ஏற்படுறது, பத்திரம் தொலைந்து போறது, பத்திரத்தை வச்சுட்டு மீட்ட முடியாத நிலை ஏற்படுறது. இது மாதிரி புதனுடைய தன்மைகள் வந்து என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அது பூராமே அவர்களுக்கு கல்வி புதன். அப்ப கல்வியில இளமையில புதன் திசை தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி புதனுடைய காரகத்துவங்கள் பாய்க்குது. 7ஆம் பாவத்துடைய காரகத்துவங்களும் புதனுடைய காரகத்துவங்களும் அங்கு வந்து பாதகத்தை செய்யுது. இது மாதிரி புதன் போய் நிக்கிற இடங்கள், அங்கு அந்த புதன் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த இடம் பாதகத்துடைய தன்மையை அடைஞ்சிரும். ஏன்னா பாதகாதிபதி நின்ற இடத்தை கெடுத்துருவாரு. இப்ப வந்து தனுசு லக்னத்தில் பிறந்து புதன் போய் மகரத்துல இருக்காருன்னா 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், இதுல போய் பாதகாதிபதி அமரும் போது குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் நிறைய தடை தோல்விகள், இதெல்லாம் அந்த நின்ற பாவத்தையே பாதகாதிபதி கெடுக்கிறார். அதே மாதிரி பாதகத்துல போய் நிக்கிற கிரகங்களும் மிகப்பெரிய பாதகத்தை செய்யுது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்தான பலம் முக்கியம். நின்ற இடத்துல கிரகங்கள் வந்து அந்த வீட்டு வேலையை செய்யாம போகாது. இப்ப வந்து தனுசு லக்னத்துல பிறந்து மிதுனத்துல போய் ஒருவருக்கு சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அந்த சனி பாதக வீட்டுல இருந்து தான் பலனை கொடுக்குறாரு. அப்ப வந்து பாதகத்தன்மையை அங்க சனி வந்து முழுமையாக செலுத்துறாரு. அப்ப 2ஆம் பாவத்துடைய தன்மைகள், சனியுடைய காரகத்துவங்கள், ஆயுள், ஆரோக்கியம், நிம்மதி, தொழில், வருமானங்கள் எல்லாமே அங்க அந்த பாதகத்தை வந்து சனியுடைய காரகத்துவங்கள் ஏற்படுத்துது. அப்ப பாவத்தில் பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகமும் பாதகத்தை செய்யுது. பாதகாதிபதி போய் நின்ற இடத்தையும் பாதகமா மாத்திடுறாரு. இது மாதிரி பாதகாதிபதியுடன் சேர்ந்த கிரகங்கள், இப்ப குரு லக்னாதிபதி தனுசுக்கு ராசி அதிபதி, அவர் போய் புதனுடன் சேர்ந்திருந்தா பாதகாதிபதியுடன் லக்னாதிபதி சேரும் போது நிறைய பாதகத்தை வாழ்க்கையில இளமையிலிருந்தே சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட்டத்தை அடைகிறாங்க. இப்படி ஒரு பாதகாதிபதி அந்த பிறவியில் கிடைக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தாமதப்படுத்தி நிறைய தோல்விகளை சந்திக்க வச்சு பிறகுதான் அந்த பாதகாதிபதி சில விஷயங்களை ஜாதகத்துக்கு கொடுக்குறாரு. எனவே தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனம் பாதகஸ்தானம், அந்த பாவத்துக்கு அதிபதி புதன் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில நீங்க தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்களா இருந்தா உங்களுக்கு புதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து திசை வரும் காலம் இருந்தாலும் அந்த புத்தி காலங்களையும் இல்ல நின்ற பாவத்துடைய தன்மையும் சரி பண்ணி வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.